வணக்கம். 2027 2028 ஆண்டுகளில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் மிக இலகுபடுத்தி 9-10 வயது பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் விளக்கம் அளிக்கின்றேன். தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். இது 2025 ஆண்டில் 18வது வினாவாக, வினாத்தாள் 1இல் 18வது வினாவாக பிரசுரமாகி இருந்தது. நண்பர்களில் குழு ஒன்று ஒரு பந்தை வாங்குவதற்கு ஒவ்வொருவரிடமும் ₹10 வீதம் சேர்த்த போது ₹5 குறைவாக இருந்தது. ஒவ்வொருவரிடமும் ₹12 சேர்த்த போது ₹5 எஞ்சி இருந்தது. குழுவில் உள்ள நண்பர்களின் எண்ணிக்கை யாது? இப்போ எங்களுக்கு பந்தினுடைய விலை தரப்படவில்லை. ஆனால் ₹10 படி சேர்த்தால் ₹5 போதாமல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் ₹12 வீதம் சேர்த்தால் 5 மேலதிகமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. நண்பர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. இங்கே மிக முக்கியமானது நண்பர்கள் எண்ணிக்கையும் பந்தின் விலையும் தான். அந்த 2 தகவலையும் தராமல் ₹10 படி சேர்த்தால் ₹5 பத்தாது, ₹12 படி சேர்த்தால் ₹5 மேலதிகமாக இருக்குது என்ற 2 தகவல்களும் தரப்பட்டு நண்பர்கள் குழு எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. பந்தின் விலை கேட்கப்படவில்லை. இப்போ நாங்கள் பார்க்கணும், அவர்களிடம் ₹10 படி சேர்த்தால் 5 குறைவாக இருக்கின்றது. ₹12 படி 2 மேலதிகமாக அந்த நண்பர்களிடம் சேர்த்தால் 5 கூடுதலாக இருக்கின்றது. அப்போ இந்த குறித்த தொகையை விட கூடுதலாக குறைவாக இருக்கிற தொகைக்கிடையிலான வித்தியாசம் அவ்வளவு. பந்தின் விலை ஒரு குறித்த விலை என்றால் அதை விட 5 குறைவாக இருக்கின்றது ₹10 படி சேர்த்தால். அதைவிட 5 கூடுதலாக இருக்கிறது 12 படி சேர்த்தால். அப்போ இந்த சேர்த்த தொகை 10க்கும் 12க்கும் இடையில் ₹10 தான் வித்தியாசம். இங்கே 2 சேருகின்ற தொகையில் ₹10 வித்தியாசம். அப்போ இந்த 10 2ஆல் வகுத்தால் எங்களுக்கு தெரிகின்றது 5 நண்பர்கள், குழுவில் உள்ளவர்கள் 5 பேர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட வினாக்கள் எதற்காக 10 வயது பிள்ளைகளிடம் கேட்கப்படுகின்றது என்றால், அவர்களில் திறமையான பிள்ளையில் திறமையான பிள்ளையை தெரிவு செய்து அவர் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உதவி செய்வதற்காக. வறிய பிள்ளைகள் இருந்தாலும், அதாவது வருமானம் குறைவான பிள்ளைகளாக இருந்தாலும், அதிதிறமையுள்ள பிள்ளைக்கு சந்தர்ப்பம் வழங்கி அவரை எதிர்காலத்திலே ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடியவராக மாற்றுவதற்கான கல்வித் திட்டமே இது. நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.